ஐயா பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களின் அலியா அழகி என்ற தலைப்பில் சிறப்புரையாற்ற உள்ளார்கள். ஆகையால் வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் பொதுமக்கள், இளைஞர்கள், புத்தக ஆர்வலர்கள் ஐயா அவர்களின் சிறப்புரையை கேட்டு மகிழுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எல்லா உயிரும் இன்பம் எய்துக, எல்லா உயிரும் இன்பம் எய்துக, எல்லா உடலும் நோய் தீர்க. எல்லா உயிரும் இன்பம் எய்துக, எல்லா உடலும் நோய் தீர்க, எல்லா உணர்வும் ஒன்றாதல் உணர்க. நிறைந்த அவைக்கு தலை தாழ்ந்த பணிவான வணக்கம். கொஞ்சம் பேஸ் குறைங்க. நான் முதலில் நன்றி சொல்லிவிடுகிறேன். இல்லை, வழக்கமாக நன்றி உரை என்பது கடைசியில் தானே சொல்வார்கள் என்று நீங்கள் சந்தேகப்படலாம். அது மரபான நன்றி உரையை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் ஒருவர் சொல்லுவார். ஆனால் எல்லா நிகழ்ச்சிகளிலும் நன்றி உரை எப்போது சொல்வார்கள்? எனக்கு மைக் வேலை செய்தான்னு கேட்கத்தான். வேலை செய்தா? எல்லா கூட்டங்களிலும் நன்றி உரை எப்போ சொல்வாங்க? கடைசியில் நன்றி உரை சொல்லும்போது கூட்டத்தில் எத்தனை பேர் இருப்பாங்க? யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லா நிகழ்ச்சிகளிலும் நன்றி உரை சொல்கிற போது கூட்டத்தில் யாருமே பெரும்பாலும் இருக்க மாட்டார்கள். தமிழர்கள் நன்றி உணர்ச்சியில் கொஞ்சம் பின்தங்கி இருப்பதற்கு அது கூட காரணமாக இருக்கலாம். எனவே எல்லாரும் போவதற்கு முன்பாகவே நன்றி சொல்லிவிட வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத பேரழகாக அறிவு செல்வத்தை ஒரு இடத்தில் திரட்டி புத்தகத் திருவிழாவை நடத்தும் தமிழக அரசுக்கும், அதை மாண்புடைய விதத்தில் ஒரு திருவிழாவை போல் கோலாகலமாக நடத்தும் மாவட்ட ஆட்சித்தலைவர் உள்ளிட்ட மாவட்ட நிர்வாகத்தின் அனைத்து பணியாளர்களுக்கும், இதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு வேலை நாளின் மாலை நேரத்தில் தொலைக்காட்சிகளை திறந்துவிட்டு புத்தகத் திருவிழாவிற்கு வந்திருக்கும் தேனி மாவட்டத்து பெருமக்களுக்கும் என் நெஞ்சம் நிறைந்த நன்றியை முதலில் காணிக்கையாக்குகிறேன். ஏன் நன்றி சொல்கிறேன் என்றால், புத்தகங்களை வாசிப்பதற்கும் புத்தகங்களை பற்றி கேட்பதற்கும் புத்தகங்களை தேடுவதற்குமான ஒரு தலைமுறையை நாம் உருவாக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. நான் சில செய்திகளை உங்களுக்கு பிறகு சொல்கிறேன். ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு, 30 ஆண்டுகளுக்கு முன்பு வாசிப்பதற்கு புத்தகம் கிடைக்காது. இன்றைக்கு 50 வயதை கடந்தவர்களை கேட்டால் சொல்லுவார்கள், வாசிப்பதற்கு புத்தகம் கிடைக்காது. அதிகபட்சம் தேடி தேடி போனால் ஒரு புத்தகம் கிடைக்கும். அதை வைத்துக்கொண்டு 10 பேர் படித்த வரலாறெல்லாம் எங்களுக்கு இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை. ஒரு புத்தகம் வாங்க வேண்டும் என்றால் தேனிக்காரர்கள் ஒன்றுபட்ட மதுரை மாவட்டத்திற்கு தான் போக வேண்டும். அதிலும் மதுரைக்கு தான் போக வேண்டும், புதுமண்டபத்திற்கு தான் போக வேண்டும். புதுமண்டபத்தில் புத்தக கடையில் 3 ரூபாய் சம்பளத்திற்கு வேலை பார்த்த ஆள் நான். புதுமண்டபத்தில் ஒரு புத்தக கடையில் நாள் ஒன்றுக்கு 3 ரூபாய் சம்பளத்தில் 16 மணி நேரம் வேலை பார்த்தவர், வேலைக்காரன் நான். ஆமாம், புத்தகம் வாங்குவதற்கு ஆட்கள் வராத போதெல்லாம் அந்த 3 ரூபாய் சம்பளத்தை விடவும் மதிப்பான ஒரு விஷயம் எனக்கு கிடைத்தது. புத்தகங்களை வாசிக்கும் ஒரு வாழ்க்கையை அது எனக்கு கொடுத்தது. அது மட்டுமில்லை, நான் எல்லா ஊர்களிலும் சொல்கிறேன், திரும்ப சொல்கிறேன். மதுரையில் நான் பிறந்து வளர்ந்த வீடு நெருங்கிய நண்பர்கள் சிலருக்கு தெரியும். 400 சதுர அடிக்கும் குறைவான வீடு. 400 சதுர அடிக்கும் குறைவான வீடு என்றால் அது பெரிய பங்களா நினைத்து விடுவார்கள். இப்போ சொன்னால் உங்களுக்கு புரியும். 1 சென்ட்டுக்கும் குறைவான ஒரு வீடு. 400 சதுர அடிக்கும் குறைவான அந்த வீட்டில் நாங்கள் 13 பேர் குடியிருந்தோம். புரண்டு படுக்க இடம் இருக்காது. அந்த காலம் வேறு. வீடு சிறியதாக இருந்தது, மனங்கள் பெரிதாக இருந்தது. இப்போது வீடு பெரிதாகிவிட்டது, மனங்கள் சிறிதாகிவிட்டது. 13 பேர் வாழ்ந்த அந்த சின்னஞ்சிறிய வீட்டில், புரண்டு படுக்க இடமில்லாத அந்த வீட்டில் எப்போதும் வாசிப்பதற்கு புத்தகத்தை என் பெற்றோர்கள் எனக்கு வைத்திருந்தார்கள். நான் 13 வயதில் பொன்னியின் செல்வரை படித்து முடித்து விட்டேன். 12 வயதில் திருக்குறள் படிக்க ஆரம்பித்தேன். நாள் ஒன்றுக்கு ஒரு திருக்குறள் ஒப்பிக்க வேண்டும் என்று அப்பா சொல்லுவார். அந்த குறளுக்கு என்ன பொருள் என்று கேட்டால் எங்கள் அப்பா சொல்ல மாட்டார். படி, ஒப்பி அப்படின்னா ரொம்ப நாளைக்கு பிறகுதான் தெரியும்
குறளுக்கு அப்பாவுக்கே பொருள் தெரியாது என்று. ஆமா, ஆனால் அப்பா கொடுத்த கருணையால் ஏறக்குறைய 300-400 குறளை விளம்பருவத்திலேயே மனப்பாடம் செய்து கொடுக்கிற வாய்ப்பு. புத்தகம் இருந்த வீட்டில் பிறந்து வளர்ந்த குழந்தை என்பதாலும், ஒரு புத்தக கடையில் வேலை பார்த்த இளைஞன் என்பதாலும், இன்றைக்கு வரைக்கும் புத்தகங்களோடு வாழ்கிறவன் என்பதாலும் தான் இந்த இடத்திற்கு பாரதி கிருஷ்ணகுமார் அழைக்கப்பட்டிருக்கிறானே தவிர அவனது தோற்றமோ, அவனது நிறமோ, அவனது ஜாதியோ, மதமோ இந்த இடத்திற்கு அவனை உயர்த்தவில்லை. அவனை இந்த இடத்திற்கு உயர்த்தி இருக்கிறது அவன் படித்த கல்வி, அவன் பெற்ற கல்வி, அதுவும் மிகச்சிறிய கல்வி. நான் படித்த கல்வி, பெற்ற கல்வி என்றவுடன் நிறைய படித்து விட்டேன் என்ற பொருளில் சொல்லவில்லை. எனக்கு தெரியும் கற்றது. சொல்லுங்க, என்னத்துக்கு கூச்சம்? தாய்மொழியை பேசுறதுக்கு என்ன கூச்சம்? நீங்க சொல்லணும் தானே நான் நிப்பாட்டுறேன். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. அதோடு நிறுத்துற அவ்வை. முற்றும் கற்றனம் என்று களியிருக்க. அதெல்லாம் படிச்சுட்டேன். இனி படிக்காத ஒன்றும் இல்லை. முற்றும் கற்றனம் என்று களியிருக்க, முற்றும் கற்றவர் இல்லை. அப்புறம் தான் சொன்னான் கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. சில இதை எதுக்காக சொல்கிறேன்னா, படிச்சு முடிச்சு வேலைக்கு வந்த உடனேயே பல பேர் படிப்பதை நிறுத்தி விடுகிறார்கள். ஒருத்தர் அவர் பையன் அறிமுகப்படுத்தும் போதே சொல்றார், பையன் பிகாம் படிச்சு முடிச்சுட்டான். அங்க முடிஞ்சிச்சு எல்லாமே. படிச்சு முடிக்கலாம் முடியவே முடியாது. நான் ஒரு விதத்தில் செல்வந்தன் தான், ஆனால் நிலம் அல்ல, வீடு அல்ல, கார் அல்ல, என் பெயரில் ஒரு சொத்து கிடையாது. ஆனால் என்னிடத்தில் 4000 புத்தகங்கள் இருக்கிறது. என் பெரும் செல்வம் அதுதான். அதுதான் என்னை உயர்த்தி இருக்கிறது என்பதால் என் சொந்த அனுபவத்திலிருந்து மட்டுமல்ல, வாழ்வில் நான் பார்த்த எல்லா அனுபவங்களிலும், வரலாற்றின் பக்கங்களிலிருந்தும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு வியக்கத்தகுந்த ஒரு வாழ்க்கை சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இப்போது இல்லை, 1884ஆம் ஆண்டு, இன்றைக்கு 2025, 1884ஆம் ஆண்டு லண்டனில் வின்சென்ட் என்கிற ஒரு பெரிய குடும்பம், அந்த குடும்பத்திற்கு சொந்தமான ஒரு பெரிய பங்களா, மாளிகை, அந்த மாளிகையை ஒட்டி இருக்கிற பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலப்பரப்புக்கு சொந்தமான பெரும் செல்வந்த குடும்பம். அந்த குடும்பத்திற்கு ஒரே ஒரு ஆண் குழந்தை. குழந்தைக்கு வயது 10. 10 வயது குழந்தை, பெரும் செல்வம், பெரும் வீடு எல்லாம் இருந்தது. குழந்தை விளையாடுவதற்கு துணைக்கு ஆட்கள் யாரும் இல்லை. எனவே அந்த காட்டில் குழந்தை தானே போய் மாளிகைக்கு பின்னே இருந்த காட்டில் விளையாடி கொண்டிருந்தான். 10 வயது குழந்தை விளையாடி கொண்டிருந்த போது ஒரு இடத்தில் அந்த காட்டில் இருந்த புதை மணலில் குழந்தை சிக்கிக் கொண்டான். புதை மணலில் சிக்கிக்கொண்டு வெளியே வருவதற்கு நீங்கள் முயற்சித்தால் மணல் உங்களை அதிகமாக உள்ளே இழுக்கும். புதை மணலில் சிக்கிக்கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக அமிழ்ந்து உயிருக்கு போராடிய குழந்தை தன்னை காப்பாற்றுமாறு பெரும் குரல் எடுத்து அழைக்கிறான். ஆனால் குழந்தையின் குரல் அந்த மாளிகையின் கதவுகளை எட்டவில்லை. நான் இந்த இடத்தில் ஒரு சம்பவத்தை சொல்ல விரும்புகிறேன். காலஞ்சென்ற மிக புகழ்பெற்ற திரைப்பட நடிகர் திரு சிவாஜி கணேசன் ஒரு முறை தன் நண்பர்களிடத்தில் சொன்னார், வீடு வாங்கினா சின்ன வீடா வாங்குகிறார். ஏன்னு கேட்டப்போ, அவர் ஒரு நாள் இதே நோய் வந்து வலிக்கிறது, உதவி வேண்டும் என்று குரல் கொடுத்து கூப்பிட்ட போது மகன்கள் எல்லாரும் அந்த பெரிய மாளிகையில் வேறு வேறு அறையில் இருந்தார்கள். யாருக்கும் கேட்கவில்லை. தற்செயலாக அறைக்கு வந்த மனைவி மாத்திரையை எடுத்து கொடுத்ததில் அவர் உயிர் பிழைத்தார். இதை சொல்லிவிட்டு சிவாஜி சொன்னார், கூப்பிட்ட உடனே எல்லாருக்கும் கேட்கிற மாதிரி சின்ன வீடா கட்டிங்கடா, பெரிய வீடா கட்டினார். அவன் பிறந்ததே பெரிய மாளிகையில், அதுவும் காட்டு பகுதியில். புதைகுழியில் மாட்டிக்கொண்ட குழந்தை தன்னை காப்பாற்றுமாறு கூக்குரல் இடுகிறான், அழுகிறான், சத்தமிடுகிறான். குரல் மாளிகைக்கு எட்டவில்லை, ஒருவருக்கும் கேட்கவில்லை. குழந்தை தொடர்ந்து உயிருக்கு போராடி கத்திக்கொண்டே இருக்கிறான். அந்த காட்டின் பின்பகுதியில் இருந்த புல்வெளியில் தனது ஆடுகளையும் மாடுகளையும் மேய்ப்பதற்காக ஒரு ஏழை குடியானவனுக்கு அந்த குழந்தையின் தந்தை அனுமதி கொடுத்திருந்தார். அவன் ஏழை, ஒரு 4 ஆடு மாடு வச்சிருக்கான். அவன் சொன்னா, கொஞ்சம் மேய்ச்சிக்கிறேன்,
1000 ஏக்கர் மேய்ச்சிக்கோ என்று அறிந்திருந்தார். அந்த குழந்தையின் தந்தை தந்த அனுமதியின் பேரில் அந்த ஏழை குடியானவன் ஏறக்குறைய 9 வயது 10 வயது நிரம்பிய தன் ஏழை மகனோடு, படிப்பதற்கு வசதி இல்லாத அந்த ஏழை குடியானவன் பள்ளிக்கூடத்திற்கு போகாத தன் ஏழை மகனோடு ஆடு மாடுகளை வைத்துக் கொண்டிருந்தான் அந்த காட்டில். அவன் காதில் இந்த குழந்தையின் குரல் கேட்டது. யாரோ அபய குரல் கேட்கிறார்களே, யாரோ உதவி கேட்கிறார்களே என்று தகப்பன் மகனுமாக ஓடி வந்து பார்த்தார்கள். அவர்கள் உயிர் வாழ்வதற்கான அவர்களுடைய கால்நடைகளை மேய்வதால் இடம் கொடுத்த அந்த இடத்தின் மாளிகையின் சொந்தக்காரரின் மகன் உயிருக்கு போராடுவதை அப்பாவும் மகனும் பார்க்கிறார்கள். இருவரும் விரைந்து போய் காட்டு கொடிகளை அறுத்து கொண்டு வந்து அந்த குழந்தையை மீட்டெடுத்து காப்பாற்றுகிறார்கள். பெரும் செல்வத்துக்கு சொந்தக்காரனான அந்த 10 வயது குழந்தையை மீட்டெடுத்து கொண்டு போய் அந்த மகாராஜாவிடத்தில், அந்த துரை இடத்தில் கொண்டு போய் நிறுத்திய உடனே அவன் கலங்கிய கண்களோடு கைகூப்பி சொன்னான், நீ ஒரு ஏழை குடியானவன், உன் குழந்தையின் உயிரையும் உன் உயிரையும் பணயம் வைத்து என் குழந்தையை காப்பாற்றி இருக்கிறாய். உனக்கு எவ்வளவு பணம் வேண்டும் என்று கேள், நான் கொடுக்கிறேன். உனக்கு என்ன வேண்டும் என்று கேள், நான் கொடுக்கிறேன் என்றார். இன்னும் 10 மாடு வாங்குவதற்கு பணம் கேட்டிருக்கலாம், பொன் கேட்டிருக்கலாம், பொருள் கேட்டிருக்கலாம். ஏனெனில் குழந்தை காப்பாற்றப்பட்ட மனநிலையில் எதை கேட்டாலும் கொடுப்பதற்கு அவர் தயாராக இருந்தார். அவர் திரும்ப திரும்ப சொன்னார், கேள் கேள் கேள். அந்த குடியானவன் தயங்கி தயங்கி நின்று கொண்டே இருந்தான். ஒரு கொஞ்சம் இங்க சவுண்டு இங்க பேசிட்டு இருக்காங்க, கேட்க. என்ன சொல்லிட்டு இருந்தேன்? குடியானவன் தயங்கி தயங்கி நின்றான். அவர் சொன்னார், தயங்காத, என்ன வேண்டுமானாலும் கேள். குடியானவன் சொன்னான், பிள்ளை படிக்க வைத்தால் மகிழ்ச்சி அடைவேன். அந்த துரை சொன்னான், அவ்வளவுதானே, என் மகன் படிக்கிற அதே பள்ளிக்கூடத்தில் உன் பையனை படிக்க வைக்கிறேன். ஏன் உன் பையனை படிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய் என்று கேட்டான். ஒரு சிறிய பொருளை பார்த்தாலும் அது என்ன என்று ஆராய்ச்சி செய்கிற குணம் அவனுக்கு இருக்கிறது. இலைகளை சுவைத்து பார்க்கிறான், அதில் என்ன ரசம் இருக்கிறது என்று தேடி பார்க்கிறான். கற்றுக்கொள்ளும் ஆர்வம் அவனுக்கு இருப்பதை என்னால் உணர முடிகிறது. என்னால் படிக்க வைக்க முடியவில்லை, நீங்கள் படிக்க வைக்க வேண்டும் என்று கேட்டார். கொடுத்த வாக்குறுதியை அந்த பணக்காரர் நிறைவேற்றினார். என் மகன் படிக்கிற அதே பள்ளிக்கூடத்தில் உன் மகனையும் படிக்க வைப்பேன் என்றார். ஒரு சாதாரண ஏழை குடியானவனின் மகனுக்கு இங்கிலாந்தில் உயர்ந்த கல்வி கிடைத்தது. கிடைத்த வாய்ப்பை அவன் முழுமையாக பயன்படுத்திக் கொண்டான். அவனுக்கு விருப்பமான ரசாயன பாடத்தில் பெரும் கவனம் செலுத்தினான். அப்போது லண்டன் முழுவதிலும் இங்கிலாந்து முழுவதிலும் பரவிக் கொண்டிருந்த ஒரு காய்ச்சலை தடுப்பதற்கான மருந்துகளை கண்டுபிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டு தாவரங்களாக இருந்த காட்டுப்பகுதியில் அவன் பார்த்து வளர்ந்த பாக்டீரியாக்களே இருந்த காளான்களை கொண்டு வந்து அந்த காளான்களில் இருந்து சேகரித்த தாது பொருட்களையும் உயிர் பொருட்களையும் பயன்படுத்தி நோய்வாய்ப்பட்டிருந்த சில மிருகங்களுக்கு செலுத்தி அவைகள் குணமாவதை அவன் கண்டறிந்தான். தன் கண்டுபிடிப்பை இங்கிலாந்தின் மருத்துவ கவுன்சிலுக்கு அந்த பையன் எழுதினான். ஒரு கண்டுபிடிப்பை மருத்துவ கவுன்சில் எளிதாக ஏற்றுக்கொள்ளாது. ஆய்வு செய்வார்கள், சிலருக்கு பயன்படுத்துவார்கள், சில விலங்குகளுக்கு அதை பயன்படுத்தி என்ன விளைவு என்று பார்ப்பார்கள். ஒரு சிறிய சந்தேகம் வந்துவிட்டது விஞ்ஞானிகளுக்கு. என்ன என்றால், அந்த மருந்து எல்லோருக்கும் ஏற்புடையதாக இருக்காது, சிலருக்கு எதிர்விளைவை உண்டாக்குகிறது என்று கண்டுபிடித்தார்கள். அப்படியானால் அந்த மருந்து எல்லோருக்கும் பரிந்துரைக்க முடியாது என்றார்கள். அந்த இளைஞன் சொன்னான், எல்லோருக்கும் பரிந்துரைக்க முடியாது என்று நீங்கள் சொல்வதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், ஆனால் பெரும்பான்மையானவர்கள் பயன்படுத்த முடியும் தானே? இல்லை, அது எதிர்விளைவு உண்டாக்குகிறதே, எதிர்விளைவு உண்டாக்குகிறதா என்று ஒரு லேசாக பரிசோதனை செய்து பார்த்துவிட்டு எதிர்விளைவு இல்லை என்றால் 20 நிமிடங்களுக்குள் எதிர்விளைவு இல்லை என்றால் அந்த மருந்தை பயன்படுத்தினால் ஒருவரை பெரும் நோயில் இருந்து காப்பாற்ற முடியும் என்று இந்த இளைஞனே ஆலோசனை சொன்னான். அப்படியானால் இதுவரை விலங்குகளுக்கு கொடுத்த மருந்தை, இதுவரை பிற உயிர்களுக்கு கொடுத்த மருந்தை மனிதர்களுக்கு தருவதாக இருந்தால் 20 நிமிடம்
பரிசோதனைக்கு உட்படுத்தி இந்த மருந்து வெற்றிகரமானது என்று நிரூபிப்பதற்கு யார் தயார் என்று கேட்டபோது அந்த இளைஞனே தன் கைகளை நீட்டினான். என் மருந்து எல்லோரையும் காக்கும் என்பதற்காக என் உயிரையும் கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன் என்றான். அவனே பரிசோதனை பொருளாக தன்னை மாற்றிக்கொண்டான். பரிசோதனை நடந்தது, மருந்து வெற்றி பெற்றது, அந்த இளைஞன் வெற்றி பெற்றான். அந்த மருந்தின் பெயர் பென்சிலின். இங்கிலாந்தின் மருத்துவக் கழகம் அந்த மருந்தை அங்கீகரித்தது. கடும் காய்ச்சல் வந்தால், குளிர் காய்ச்சல் வந்தால், நோய்கள் வந்தால் உடனடியான நிவாரணத்திற்கு ஒவ்வும் என்றால் ஒவ்வாமை இல்லை என்றால் பென்சிலினை பயன்படுத்த முடியும் என்று மருத்துவக் கழகம் பரிந்துரைத்தது. அதே காலகட்டத்தில் எந்த துறையின் வீட்டில் இந்த குழந்தை படித்து வளர்ந்தானோ, எந்த குழந்தையை அவனும் அவன் தந்தையும் காப்பாற்றினார்களோ அந்த குழந்தையும் இவனைப் போலவே வளர்ந்து படித்து சட்டம் படித்து பாராளுமன்ற உறுப்பினராகி இங்கிலாந்தின் அரசியலில் முக்கியமான இடத்திற்கு வந்திருந்தான். குளிர்காய்ச்சல் அவனை வாட்டியது. அவனை காப்பாற்ற வேண்டும் என்று தீர்மானித்த போது புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட பென்சிலின் மருந்தை பயன்படுத்தலாம் என்று முடிவெடுத்தார்கள். பென்சிலின் அந்த அரசியல்வாதியான வழக்கறிஞர்களின் கைகளில் ஏற்றப்பட்டது. அவன் உயிர் பிழைத்துக் கொண்டான். 10 வயதில் ஒரு முறை ஒரு ஏழை குடியானவனும் அவன் மகனும் தங்கள் கருணையினால் அந்த பையனை காப்பாற்றினார்கள். 30 ஆண்டுகளுக்கு பிறகு படித்த அந்த பையன் தன் கல்வியால் அந்த பையனை காப்பாற்றினான். 2 முறை, 10 வயதில் ஒரு முறையும் 34 வயதில் ஒரு முறையுமாக 2 முறை காப்பாற்றப்பட்டவர் தான் சர்ச்சில். அந்த சர்ச்சில் தான் 1942 இருந்து 45 வரையில் உலக மகாயுத்தத்திற்கு தலைமை தாங்கி ஹிட்லரின் வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்தவர் என்பதை நினைத்துக் கொண்டால் அதை கண்டுபிடித்த அந்த சிறுவன் வேறு யாரும் இல்லை, அலெக்சாண்டர் பிளமிங். பென்சில் என்ற மருந்தை கண்டுபிடித்தவன். அந்த குடியானவன் கேட்டு பெற்ற கல்வியின் விளைவு, அழியா அழகுடைய கல்வியால் அந்த பையனுக்கு கிடைத்த கல்வி ஒரு மேதையின் உயிரை 2 முறை காப்பாற்றி இருக்கிறது என்பது வரலாறு. 2 முறை காப்பாற்றப்பட்டவர் சர்ச்சில், 2 முறையும் காப்பாற்றியவர் பிளமிங். ஒரு முறை கருணையால், இன்னொரு முறை அறிவால், மருத்துவத்தால். கல்விதான், விஞ்ஞானம்தான், கண்டுபிடிப்பு தான். நான் ஒரு எளிய கேள்வி கேட்கிறேன். நாம் எல்லோரும் நடப்பதற்கு எதை பயன்படுத்துகிறோம்? கால்களை பயன்படுத்துகிறோம். கால்களை பயன்படுத்தினாலும் நாம் ஏன் நம்மை கால்நடை என்று சொல்லிக் கொள்வதில்லை? விலங்குகள் கால்களால் நடக்கிறது, அதை நீங்கள் கால்நடை என்று சிறப்பாக சொல்லி விடுகிறீர்கள். நாமும் காலால் தானே நடக்கிறோம். அப்படியான நாமும் கால்நடை தானே. காலால் நடந்து மனிதன் தன்னை ஏன் கால்நடை என்று சொல்லிக் கொள்வதில்லை என்று கேட்டால், ஒரு கால்நடையில இருந்து மனிதன் எங்கே வேறுபடுகிறான் என்றால் பகுத்தறிவினால் மனிதன் வேறுபடுகிறான், கல்வியால் மனிதன் வேறுபடுகிறான். நான் இன்னும் கூட நுட்பமாக உங்களுக்கு சொல்கிறேன் நண்பர்களே, கல்வியும் அழகும், கல்விதான் அழகு, கல்விதான் அறிவு, அதுதான் நிரந்தரமானது. இன்றைக்கு இல்லை, இது புத்தக திருவிழாவில் பேசுகிற செய்தி இல்லை. உலக இலக்கியத்திலேயே 2000 ஆண்டுகளுக்கு முன்பு, ஒரு வருடம் இல்லை, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கல்வியின் சிறப்பை எல்லோரும் உணரும் விதம் பாடியவர்கள் தமிழர்கள் தான். அது திருக்குறள் தான். 4 அதிகாரம் பாடினார் வள்ளுவர். கல்வி, கல்லாமை, கேள்வி, அறிவுடைமை. என்ன பொருள்? 10 பாட்டு கல்வியின் சிறப்பு, 10 பாட்டு கல்லாமை, கற்காமல் இருப்பதால் ஏற்படும் தீமை. கேள்வி 10 பாட்டு படிப்பதோடு மட்டுமல்லாமல் கேட்பதால் ஏற்படும் கல்வி, அறிவு. அடுத்த 10 பாட்டு அறிவுடைமை. அப்படியானால் கல்வி வேறு, அறிவு வேறு என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதியவர்கள் தமிழர்கள். ரொம்ப படித்தவன் எல்லாம் அறிவாளி இல்லை என்று வள்ளுவன் அப்போதே சொல்லிவிட்டான். படிப்புக்கு அறிவுக்கும் சம்பந்தமே இல்லை. படித்தால் மட்டும் போதாது. ஒரு சினிமாவுக்கு டைட்டில் வச்சுட்டு போயிட்டாங்க சாதாரணமா. படித்தால் மட்டும் போதாது, அறிவு வேண்டும். எந்த அறிவு வேண்டும்? எல்லோரையும் சமமாக மதிக்கும் அறிவு வேண்டும். எல்லோரையும் வேற்றுமை பார்க்காமல் பழகும் பண்பு வேண்டும். சுதந்திர இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத்
இன்றைக்கும் இந்தியாவில் கல்வி நாள் என்றைக்கு கொண்டாடப்படுகிறது? நவம்பர் 11. நவம்பர் 11ஆம் தேதி தான் இந்தியாவில் தேசிய கல்வி தினம். ஏன் நவம்பர் 11 தேசிய கல்வி தினம் தெரியுமா? அது இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் பிறந்த நாள். சுதந்திர இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சர் இந்தியாவின் கல்வி அமைச்சராக ஆன போது 30 கோடி பேரில் 30 கோடி இந்திய ஜனத்தொகையில் 47ஆம் ஆண்டு படித்தவர்களின் எண்ணிக்கை 3 கோடி. 3 கோடி 10%. ஆமா, 30 கோடியில் படித்தவர்கள் 3%. எல்லோரும் படித்திருந்த ஒரு காலம் தமிழ்நாட்டில் இருந்தது. சங்ககாலம் என்று ஒன்று இருந்தது. பெண்கள் பாட்டு எழுதிய பெண்களின் எண்ணிக்கை மட்டும் 49 பெண்பார் புலவர்கள் வாழ்ந்த சிலப்பதிகாரமும் கம்பராமாயணமும் 4000 திவ்ய பிரபந்தமும் தேவாரமும் எழுதப்பட்ட ஒரு சமூகத்தில் தான் பிறகு நடந்த மாற்றங்களால் கல்வி அனைவருக்கும் இல்லை என்ற இழிவான சூழல் உண்டானது. எல்லோரும் படிக்கக்கூடாது என்று ஒரு முடிவெடுத்தார்கள். எல்லோருக்கும் எதற்கு படிப்பு என்று ஒரு அமைப்பு வந்தது. அதில் நிறைய பேர் இந்த அரங்கத்தில் நான் கேட்கிறேன், ஒரு கணம் யோசித்து பாருங்கள். 100 ஆண்டுகளுக்கு முன்பு 1925ஆம் ஆண்டு உங்கள் குடும்பத்தில் எந்த தாத்தா படித்திருந்தார்? யோசித்து பாருங்கள். யாரா ஒருத்தர் சொல்லுங்க. இல்ல 1925 என் குடும்பத்தில் எங்க தாத்தா வந்து BA ஹானர்ஸ் சொல்லுங்க. இல்லை. அப்படி சொன்னால் ஒருவேளை அது 100ல் 3 பேர் சொல்லுவார்கள். ஒரு 3% வேண்டுமானால் சொல்லுவார்கள். நுட்பம் புரிந்தவர்களுக்கு விளங்கும் வரலாறு. 100 பேரில் 3 பேர் வேண்டுமானால் எங்க தாத்தன் படிச்சா எங்க பாட்டன் படிச்சான் என்பார்கள். ஆனால் 1925 என் தாத்தன் படிக்கவில்லை, என் பாட்டி படிக்கவில்லை, என் தாத்தன் பெயரும் பாட்டியின் பெயரும் கூட என்ன என்று தெரிந்து கொள்ளாத ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுத்தார்கள். கல்வி மறுக்கப்பட்டு விட்டது. பள்ளிக்கூடங்களே கிடையாது. 1925ஆம் ஆண்டு பெண்களுக்கென்று ஒரு பள்ளிக்கூடம் தமிழ்நாட்டில் கிடையாது. 1947ஆம் ஆண்டு தேனி மாவட்டத்தில் உத்தமபாளையத்தை தவிர வேறு எங்கும் கல்லூரியே கிடையாது. ஒன்றுபட்ட மதுரை மாவட்டத்தில் ஆண்டிப்பட்டிக்கு இந்த பக்கம் கம்பம் போடி மட்டும் வரை இருந்த ஒரே கல்லூரி எது? ஹாஜி கருத்தராவத்தர் கல்லூரி தான். வேற எங்கும் கல்லூரிகளே கிடையாது. அப்படி என்றால் என்ன பொருள்? அந்த காலத்தில் 11 வகுப்பு முடித்து விட்டு 12ஆம் வகுப்பு படிக்க வேண்டும் என்று ஒருவர் விரும்பினால் அவர் எங்க போகணும்? மதுரைக்கு போக வேண்டும். நான் மதுரையில் படித்த காலத்தில் விடுதியில் என்னோடு தங்கி படித்த மாணவர்கள், என்னோடு கல்லூரியில் படித்த மாணவர்கள் பெரும்பாலானவர்கள் இந்த மாவட்டங்களில் இருந்து படிக்க வந்தவர்கள். இங்கிருந்து போய் மதுரையிலே தான் படிக்க முடியும். இவ்வளவு ரயில் கிடையாது, இவ்வளவு பேருந்து கிடையாது. ஆமா, போய் சேர்ந்துட்டியா? ஒண்ணும் கிடையாது. எங்க போயிட்டு இருக்க? என்ன சாப்பிட்ட? இறங்கிட்டியா? இறங்கினது ஒரு மெசேஜ் போடு. மெசேஜ் போடுறது மட்டும் இல்லாம வீடியோ கால்ல வா. ஒண்ணும் கிடையாது. படிக்க அனுப்பினால் பல மாதங்களுக்கு குழந்தையை பார்க்க முடியாது. பல மாதங்களுக்கு குழந்தையை பார்க்க முடியாது என்பது மட்டுமில்லை, வேறு ஒரு ஊருக்கு அனுப்பி குழந்தையை படிக்க வைக்கும் வாழ்க்கையும் செல்வமும் பலருக்கு இங்கே இல்லை. 47இல் நாடு சுதந்திரம் அடைந்த போது 3 கோடி பேருக்கு தான் படிப்பு. நான் பிறகு ஒரு புள்ளிவிவரம் சொல்கிறேன். 2014ஆம் ஆண்டு 14 என்று நான் சொல்வதற்கு ஒரு கணக்கு இருக்கிறது. 2011ஆம் ஆண்டு இந்த நாட்டில் ஜனத்தொகையில் படித்தவர்கள் எண்ணிக்கை 80%. 80%. தமிழ்நாடு அரசினுடைய பொதுப்பணித்துறை அரசு துறைகளில் பொறியாளர்களாக பணியாற்றி ஓய்வு பெற்று 60 வயதை கடந்த எல்லோரும் படிப்பதற்கு தேவையான கல்லூரிகளும் உயர்கல்வி நிறுவனங்களும் நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு தொடங்கப்பட்டவை. அந்த கனவு ஒரு பண்டித நேருவுக்கு இருந்தது. எல்லோரும் படிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட பிரதமராக அவர் இருந்தார்.
ஏனென்றால் அவர் எல்லோருக்கும் தெரிந்த பல்கலைக்கழகத்தில் படித்திருந்தார். நேருவின் வாழ்க்கை வரலாறு தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆமா, லண்டனில் படித்தார். அவர் எந்த பல்கலைக்கழகத்தில் படித்தார் என்று எல்லோருக்கும் தெரியும். மிகப்பெரிய செல்வந்தர். 9 ஆண்டு காலம் சிறையில் இருந்திருக்கிறார் இந்த நாட்டின் விடுதலைக்காக. விடுதலையான பிறகு அன்றைக்கு இந்தியாவில் 3% மட்டும் படித்திருந்த சூழலில் 10%, 3 கோடி பேர் மட்டும் படித்திருந்த சூழலில் அனைவரையும் படிக்க வைக்க வேண்டும் என்பது மட்டும் நேருவுக்கு இருந்த பொறுப்பு இல்லை. கல்வி எதோடெல்லாம் தொடர்புடையது என்று பாருங்கள். ஒன்று நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இன்றைக்கு 100 துறைகள் இருந்தால் 100 துறைக்கும் தாய் துறை எது? கல்வித்துறை தான். நீங்கள் பொறியாளரா? கல்வி. நீங்கள் மருத்துவரா? கல்வி. ஆசிரியரா? கல்வி. வணிகரா? காமர்ஸா? எக்கனாமிக்ஸா? எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் எல்லா துறைகளுக்குமான தாய்த்துறை எது? கல்வித்துறை தான். அந்த கல்வித்துறை இந்தியாவில் எப்படி இருந்தது? எத்தனை பொறியாளர்கள் இருந்தார்கள்? இந்தியாவில் என்ன இருந்தது? 47 ஒரு அனல் மின்சார நிலையம் கிடையாது, ஒரு புனல் மின்சாரம் கிடையாது, ஒரு இரும்பு எக்கு ஆலை கிடையாது. 47 சுதந்திரம் தவிர எதுவும் கிடையாது. 49ஆம் ஆண்டு சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் பண்டித நேரு அமெரிக்காவுக்கு போனார். எதற்கு தெரியுமா? இரும்பு எக்கு ஆலைகளை உருவாக்க, மின்சாரத்தை உருவாக்க, உயர்கல்விக்கான பள்ளிக்கூடங்களை உருவாக்க அமெரிக்காவிற்கு போனார். நண்பர்களே, நான் வரலாற்றின் பக்கங்களிலே இருந்து படித்து விட்டு பேசுகிறேன். 12 நாட்கள் அமெரிக்க பயணத்திற்கு பிறகு வெறுங்கையோடு திரும்பி வந்தார் நேரு. எதையும் கொடுக்கவில்லை அமெரிக்கர்கள். அதை விட அமெரிக்கர்கள் இன்னொன்று கேட்டார்கள், உங்களுக்கு என்ன வேண்டும்? இரும்பு தானே வேண்டும், நாங்கள் இரும்பு தருகிறோம். நேரு சொன்னார், நாங்கள் உற்பத்தி செய்து கொள்கிறோம், அதற்கான தொழில்நுட்பத்தை கற்றுக் கொடுங்கள். அவர்கள் சொன்னார்கள், தொழில்நுட்பம் கல்வி உனக்கு தேவையில்லை, நீ பொருளை வாங்குகிறவராக மட்டும் இரு, அதை தயாரிக்கிறவராக இருக்காதே. மேட் இன் இந்தியாவுக்கும் மேக் இன் இந்தியாவுக்கும் உள்ள வேறுபாடு படித்தவர்களுக்கு இப்போது புரியும். நேரு மேட் இன் இந்தியா எனக்கு வேண்டும் என்று கேட்டார். அவர்கள் உதவியே செய்யவில்லை. ஏறக்குறைய நாடு விடுதலை அடைந்து 8 ஆண்டுகளுக்கு பிறகு 1955ஆம் ஆண்டு தன் அருமை மகள் இந்திராவையும் உடன் அழைத்துக் கொண்டு சோவியத் யூனியனுக்கு போனார் நேரு. சோவியத் அரசாங்கம் 10 ஒப்பந்தங்களில் கையெழுத்து போட்டது. அதைவிட சிறப்பு, ஒப்பந்தங்களின் வாசகங்களை நேரு தீர்மானித்துக் கொள்ளலாம், நாங்கள் கையெழுத்து போடுகிறோம் என்றார்கள். இரும்பு எக்கு தொழிற்சாலைகளை உருவாக்குங்கள், உங்களுக்கு தேவையான எந்திரங்களை நாங்கள் தருகிறோம், உங்களுக்கு தேவையான என்ஜினியர்களை நாங்கள் தருகிறோம் சொல்லிவிட்டு ஸ்டாலின் சொன்னார், எல்லாவற்றையும் நாங்கள் தந்து விடுவோம், ஆனால் தொடர்ந்து அந்த எந்திரங்களை பராமரிப்பதற்கும் அதை கற்றுக்கொள்வதற்குமான உயர் கல்வியில் பொறியியலில் பாடம் படித்த மாணவர்களை, ஒரு தலைமுறையை, உயர் கல்வியை நீங்கள் இந்தியாவில் உருவாக்குவதற்கு முயற்சிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்ட அறிவுரையை ஏற்றுக்கொண்டு திரும்ப வந்துதான் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியை நேரு தொடங்கினார். இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி மட்டும் இல்லை நண்பர்களே, அது ஒரு நீண்ட பெரிய பட்டியல். பல்கலைக்கழக மானிய கமிஷன் யுஜிசியை நேரு தொடங்கினார். இன்றும் சர்ச்சையை உழந்து கொண்டிருக்கும் சாகித்ய அகாடமியை நேரு தொடங்கினார். இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூர்ல இருக்கு, டாடா யூனிவர்சிட்டி, நேரு தொடங்கினார். லலித் கலா அகாடமி கலைகளுக்கானது, சங்கீத நாடக அகாடமி இன்றைக்கு இல்லை, இன்றைக்கு இப்போது இயங்கி கொண்டிருக்கும் உயர் கல்வி தொடர்பான அனைத்து நிறுவனங்களும் அனைத்து அமைப்புகளும் நேருவால் உருவாக்கப்பட்டவை, நேருவின் காலத்திலேயே உருவாக்கப்பட்டவை. அப்போதும் ஒரு பிரச்சனை வந்தது. உங்களுக்கு எல்லாம் நிறைய பேர் கேளுங்க, அந்த காலத்தில் எஸ்எல்சி வரைக்கும் படிச்சிருப்பாங்க, ரைட்டா? 11 ஆண்டுகள் பள்ளியில், 1 வருஷம் காலேஜில் பியூசி, அப்புறம் 3 வருஷம் காலேஜில். அப்ப என்ன கல்வி திட்டம்? என்ன? 11 + 1 + 3. இந்த கல்வி முறையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தார் நேரு. இந்த கல்வி முறையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் காரணமான கல்விக்கான
கோத்தாரி கமிஷன் என்கிற உலகத்திலேயே கல்விக்கென நியமிக்கப்பட்ட முதல் குழுவை நியமித்த பெருமை பண்டித ஜவஹர்லால் நேருவுக்கு தான் உண்டு. கோத்தாரி கமிஷன் பரிந்துரைத்தது, இனிமேல் 11+1+3 வேண்டாம், அதற்கு பதிலாக 10+2+3 என்று பரிந்துரை செய்தார்கள். வெளியிலிருந்து பார்க்கிறேன். சார் 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 கொஞ்சம் ப்ளீஸ். வெளியிலிருந்து பார்க்கறதுக்கு என்ன தெரியும்? 11+1+3 எவ்வளவு? எவ்வளவு? 11+1+3 எவ்வளவு? கால்குலேட்டர் தேவைப்படுதா? தேவைப்படாதுல்ல. இல்லை போன வேணா எடுத்து கால்குலேட்டர் போட்டு பாரு. 11+1+3 எவ்வளவு? 15. 10+2+3 எவ்வளவு? 15. அந்த காலத்தில் ஒருத்தர் கேட்டார், போத்திக்கிட்டு படுத்தா என்ன, படுத்துக்கிட்டு போத்தினா என்ன, ரெண்டும் ஒன்று தானையா, இதில் என்னையா பெரிய மாற்றம், இதில் என்னையா கல்வியில் புரட்சி பண்ணிட்டீங்க அப்படின்னு விளங்காமல் புரியாமல் எதிர்த்தவர்கள் நிறைய இருந்தார்கள். ஆனால் நேருவும் கோத்தாரியும் 11+1+3 என்று இருந்ததை 10+2+3 என்று மாற்றியதற்கு ஒரு மிக முக்கியமான காரணம் இருந்தது. நான் துவக்கத்தில் சொன்னேன் என்பார்களா, 47 இல்லை, ஏன் 1964ஆம் ஆண்டில் நாடு சுதந்திரம் அடைந்து 17 ஆண்டுகளுக்கு பிறகு கூட ஒன்றுபட்ட மதுரை மாவட்டத்தில் இருந்த தேனியில் உத்தமாபாளையம் கல்லூரி தவிர வேறு கல்லூரி கிடையாது. குழந்தைகள் 11 ஆண்டுகள் படிப்பை முடித்துவிட்டு வெளியே வந்தால், 100 குழந்தைகள் படிப்பை முடித்துவிட்டு வெளியே வந்தால் குழந்தைகள் படிப்பதற்கு தேவையான கல்லூரிகள் எண்ணிக்கை குறைவு, கல்லூரியில் இடம் குறைவு. எனவே 11 வகுப்பு படித்து முடித்த குழந்தைகள் மேலே போய் கல்லூரிகளில் சேர முடியாமல் இடம் கிடைக்காது. ஏன்னா கல்லூரிகளே கிடையாது. 100 பேர் SSLC முடிச்சாங்கன்னா 40 சீட்டு தான் காலேஜில் இருக்கும். 40 பேர் மட்டும் காலேஜுக்கு படிக்க போனானா மிச்சம் 60 பேர் எங்க போவான்? எங்க போவான்? வீதிக்கு போவான், வேலைக்கு போவான், மேல படிக்க முடியாம ரோட்டுக்கு போயிடுவான். அப்படியானால் ஏற்கனவே 11 ஆண்டு பள்ளி படிப்பை முடித்த குழந்தைகள் பள்ளி படிப்பு முடித்தவுடனே வெளியே வருவதற்கு கல்லூரிகள் போதுமானது இல்லை என்பதால் போதுமான கல்லூரிகளை உண்டாக்குகிற ஒரு கால முறையில் ஒரு 2 ஆண்டு காலத்தை நீட்டித்துக் கொண்டால் பள்ளியில் படிக்கிற குழந்தை மேலும் ஒரு ஆண்டு பள்ளியிலேயே படித்தால் 11ஐ 12ஆக மாற்றினால் குழந்தை 11 முடித்ததும் வீதிக்கு போகாமல் 12 வரையில் படிப்பான். படித்து முடித்தவர்கள் ஒரு காலத்திற்குள் கூடுதல் கல்லூரிகளை தொடங்கினால் குழந்தை நேரே கல்லூரிக்கு போவான். இன்றைக்கு தமிழ்நாட்டில் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத சிறப்பாக அனைத்து மாவட்டங்களிலும் அரசுக்கு சொந்தமான கல்லூரிகள் இயங்கும் ஒரே மாநிலம் தமிழ்நாடு. அதனால் 12ஆம் வகுப்பு வரை பள்ளிக்கூடத்தில் படித்து முடித்த குழந்தைகள் நேராக கல்லூரிகளுக்கு போய்விடுகிறார்கள். உயர்கல்விக்கு போய் படிக்கும், அதாவது 12 வரை வந்து பள்ளி படிப்பு, கல்லூரிக்கு போனால் உயர்கல்வி. ஒரு மாணவர் என்னை கேட்டார், 12 வருஷம் வரைக்கும் அது என்ன ஸ்கூல் எஜுகேஷன், அப்புறம் காலேஜுக்கு போனால் மட்டும் அது ஏன் ஹையர் எஜுகேஷன், அது ஏன் உயர்கல்வி என்று ஏன் அழைக்கிறார்கள் என்றால், இதுதான் எளிய உதாரணம். 12ஆம் வகுப்பு படிக்கிற வரையில் ஒரு குழந்தை தனக்காக படிக்கிறது. மொழி அறிவு, ஆங்கில அறிவு, அடிப்படை விஞ்ஞான அறிவு போன்ற அடிப்படையாக தன்னை உருவாக்கி கொள்வதற்கான படிப்பை ஒரு குழந்தை 12ஆம் வகுப்பு வரை படிக்கிறது. அது பள்ளி படிப்பு. அது முடித்து கல்லூரிக்கு போனால் அது ஏன் தெரியுமா? உயர்கல்வி. அதற்கு பிறகு குழந்தை இந்த சமுதாயத்திற்காக படிக்க ஆரம்பிக்கிறது. ஒரு பொறியாளனாக, ஒரு மருத்துவனாக, ஒரு அரசு பணியாளனாக வருவதற்கான சமூகத்திற்காக குழந்தை படிப்பதால் அது உயர்கல்வி. அப்படி எல்லா மாவட்டங்களிலும் அரசு கல்லூரிகள் வந்துவிட்ட காரணத்தால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் 100 குழந்தைகள், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், 100 குழந்தைகள் 12ஆம் வகுப்பை முடித்து விட்டு வெளியே வந்தால் 80% குழந்தைகள் உயர்கல்விக்கு போகிற ஒரு மாநிலம் இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான். அது சில மாவட்டங்களில் 93%, சில மாவட்டங்களில் 97%. தமிழ்நாட்டின் சராசரி 80.
ஆச்சரியமான உண்மையை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். உயர்கல்விக்கு படிக்க போகிற மாணவர்களின் சதவீத எண்ணிக்கை தமிழ்நாட்டில் என்பது இந்தியாவில் மாபெரும் இந்திய பேரரசை ஆளுகிறவர்களின் ஆட்சியின் கீழ் உயர்கல்விக்கு போகிறவர்களின் சதவீதம் 30%. எல்லோரும் படிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் தானே படிப்பதற்கான எல்லாவற்றையும் செய்வார்கள். எல்லோரையும் படிக்க வைக்க வேண்டும் என்று விரும்பியவர்கள் தமிழ்நாட்டில் இருந்தார்கள். பெருந்தலைவர் காமராஜர் இருந்தார். 6000 பள்ளிக்கூடங்களை திறந்தார். 6000 பள்ளிக்கூடம் திறந்தோடு மட்டும் நிற்கவில்லை காமராஜர். அவர் முதலமைச்சரான பிறகு போட்ட முதல் கையெழுத்து அதுதான். 6000 பள்ளிக்கூடங்களை திறந்தார். ஒரு பள்ளிக்கூடத்திற்கும் ஆரம்ப பள்ளிக்கூடத்திற்கும் இன்னொரு ஆரம்ப பள்ளிக்கூடத்திற்கும் இடையில் 10 கிலோமீட்டர் இடைவெளி இருக்க வேண்டும் என்று அதிகாரிகள் தீர்மானித்தார்கள். காமராஜ் கேட்டார், 10 கிலோமீட்டர் நீ நடப்பியா? அதிகாரி சொன்னார், இல்ல நீ ஏன் நடக்க மாட்டேன்னா அப்புறம் குழந்தை எப்படி நடக்கும்? அது 3 ஆக்குனார். 3 கிலோமீட்டருக்கு ஒரு ஆரம்ப பள்ளிக்கூடம் சொல்லியாச்சு. 6000 பள்ளிக்கூடங்களை திறந்தாகிவிட்டது. எதிர்பார்த்த அளவு குழந்தைகள் வரவில்லை. இது தமிழ்நாட்டின் கல்வி வரலாறு. அன்றைக்கு கல்வித்துறையின் செயலாளர் சுந்தரவடிவேலு, நேத்து சுந்தரவடிவேலு, அவர் எழுதிய ஒரு புத்தகம் உங்களுக்கு காண கிடைக்கும். அவர் பெரியாரின் மாணவர், பெருந்தலைவர் காமராஜர் இடத்தில் பணியாற்றியவர். அவர் கூப்பிட்டு தலைவர் கேட்கிறாரு, ஆமா பக்கத்தில் பள்ளிக்கூடம் திறந்தாச்சு, அப்புறம் ஏன் பிள்ளைகள்லாம் வர மாட்டேங்குது? பணம் கட்டணும்ல. அப்படியா? அது மட்டும் இல்லை, அன்றைக்கு தமிழ்நாட்டில் 3 விதமான கட்டண முறைகள் இருந்தது. ஒரே கிளாஸ்ல 3 கட்டணம். உதாரணமா 10 ரூபாய் கட்டவன் பூரா முன்னால உட்காந்துருவான். அதுக்கு அடுத்த கட்டம் பூரா 7 ரூபாய். அதுக்கு பின்னால கடைசியில் யார் உட்காந்துருப்பா? 4 ரூபா. அப்போ அது ஏறக்குறைய சினிமா தியேட்டர் மாதிரி. சினிமா தியேட்டர் இப்படி உள்டாவா இருக்கும், பள்ளிக்கூடத்தில் இப்படி இருக்கும். நிறைய பணம் கொடுத்தவன் முன்னால. வகுப்பறைக்குள் வாத்தியார் வந்த உடனேயே பணக்கார குழந்தை எது, நடுத்தர வர்க்க குழந்தை எது, ஏழை குழந்தை எது என்று அவர் கேட்காமலேயே கண்டுபிடிப்பார். வகுப்பறைக்குள் வந்து உட்காருகிற போதே குழந்தைகள் விலங்குகளைப் போல தங்களை தாங்களே பிரித்துக் கொண்டு உட்காருவார்கள். குழந்தைகளுக்குள் இருந்த அந்த பாகுபாட்டை வேறுபாடு அல்ல, அந்த பாகுபாட்டை ஒழிக்க வேண்டும் என்று பெருந்தலைவர் முடிவெடுத்தார். ஒரு உத்தரவு போட்டார், இனி பள்ளிக்கூடங்களில் கட்டணம் இல்லை, குழந்தைகள் எந்த இடத்திலும் எப்படியும் உட்கார்ந்து கொள்ளலாம். அடுத்த பிரச்சனை வந்தது. பணக்கார வீட்டு பிள்ளை பட்டு சட்டை போட்டுக் கொண்டு வந்தான். ஏழை குழந்தைக்கு அது இல்லை. பெருந்தலைவர் பார்த்தார், பள்ளிக்கூடத்திற்கு வந்தால் காக்கி டவுசரும் வெள்ளை சட்டையும் தான். இந்த காக்கி டவுசரும் வெள்ளை சட்டையை போட்டால் யார் யார் இருக்கா இங்க? அவ்வளவு தயக்கமா? நான் இருக்கேன். காக்கி சட்டையும் காக்கி டவுசரும் வெள்ளை சட்டையும் போட்ட குழந்தைகளுக்கு மதபேதங்கள் இல்லை, சாதி வேறுபாடு இல்லை. ஏனென்றால் நாங்கள் ஒன்றாக படித்தோம். ஒரே பள்ளிக்கூடத்தில் 3 சீருடையும் 4 சீருடையும் தமிழ்நாட்டில் இருந்ததில்லை. பள்ளிக்கூடங்கள் துணிக்கடையாக இருந்ததில்லை. அதுக்கு மேல எதுவும் சொல்ல விரும்பலாம். பள்ளிக்கூடங்கள் துணிக்கடை இல்லை. எல்லா குழந்தைகளும், அது மட்டும் இல்லை, வெள்ளை சட்டையும் பருத்தி சட்டை தான் போட வேண்டும் என்று உத்தரவு போட்டார். பட்டு சட்டை போடக்கூடாது. கட்டணத்தை ஒழித்தார். முடிஞ்சிச்சு. சீருடையை உண்டாக்கினார். பாகுபாடுகளை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறார். இப்போதும் நிறைய குழந்தைகள் பள்ளிக்கூடத்திற்கு வரவில்லை. அவருக்கு விளங்கவில்லை. என்னப்பா கட்டணமே இல்லை. ஒரு சம்பவம் நடக்கிறது, உங்களுக்கு பலருக்கு தெரிந்திருக்கும். அரசு முறை பயணமாக காரில் போகிற போது ஒரு ஏழை விவசாயியை பார்க்கிறார். அவன் தன் 2 மகன்களோடு மாடு வைத்துக் கொண்டிருக்கிறான். வண்டியை நிப்பாட்டிட்டு போய் அவனை கூப்பிட்டு சத்தம் போடுறாரு. ஆமா, பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு போனா காசு கட்ட வேணாம்னு உனக்கு தெரியுமா? தெரியும் சாமி. அப்புறம் ஏன் படிக்க வைக்காம அவன் கூட மேய்க்க வச்சு தெரியுற? அவன் மெதுவா சொன்னான், இங்க வந்தா எங்க எசமா கொடுக்குற சாப்பாட்டை பிள்ளைகளுக்கு கொடுத்துருவேன், பள்ளிக்கூடத்துக்கு போனால் பிள்ளைங்க சாப்பாட்டுக்கு என்ன செய்யும்னு தெரியல சாமி. அவ்வளவுதான். ஒரு சாதாரண மனிதனின் கேள்வி ஒரு முதலமைச்சரை
அந்த எல்லா பயணங்களையும் வந்து செய்ய விட்டு திரும்பி போக வைக்கிறது. வடிவேலை கூப்பிட்டு கேட்குறாரு, பள்ளிக்கூடத்துக்கு வர எல்லா குழந்தைகளுக்கும் சாப்பாடு போட்டால் என்னையா செய்யும்? நிறைய பிள்ளைங்க வருவாங்க, உடனே ஏற்பாடு பண்ணுங்க. நிதியமைச்சரை கூப்பிட்டார்கள். அவர் சொன்னார் பணம் இல்லை. அவர் அப்படித்தான் சொல்வார். ஆமாம், அவர் யார் நிதியமைச்சரும் தேடி பார்த்துக் கொள்ளுங்கள். அவர் பணம் இல்லை என்றார். காமராஜ் சொன்னார் எவ்வளவு பணம் வேண்டும் என்று காமராஜ் கேட்டார். அது 1 கோடி ரூபாய் செலவாகும். அன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்க எல்லா குழந்தைகளுக்கு மதிய உணவு போடுவதால் 1 கோடி ரூபாய் செலவாகும். அவ்வளவுதானே? 1 ரூபா கொடுத்தா போட்டுருவீங்களா? நிதியமைச்சர் கேட்கிறார். நிதியமைச்சர் கொடுத்தா போட்டுடலாம், கவலைப்படாதீங்க, நான் ஏற்பாடு பண்றேன். ஒரு மனிதன் தான் முதலமைச்சர் என்பதை மறந்து 150 பள்ளி சீரமைப்பு மாநாடுகளை தமிழகம் எங்கும் நடத்தி தானே அதில் பங்கேற்று அந்த விழாவிற்கு வந்திருந்த வணிகர்களை, செல்வந்தர்களை, பணக்காரர்களை எல்லாம் சந்தித்து குழந்தைகளுக்கு சோறு போட வேண்டும் என்று மடிப்பிச்சை கேட்டு பிச்சை போகிலும் கற்கை நன்றே என்றொருவன் எழுதியது போல 150 கல்வி சீரமைப்பு மாநாடுகளை நடத்தி 1,50,00,000 ரூபாயை மதிய உணவுக்கு திரட்டி கொடுத்தார். மதிய உணவு போட ஆரம்பித்தார்கள். பெரும் எண்ணிக்கையில் குழந்தைகள் அலைகளையாக பள்ளிக்கூடங்களுக்கு வர ஆரம்பித்தார்கள். அப்படித்தான் கல்வி புரட்சி தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது. இப்ப அதிலும் இன்னொரு இடத்துக்கு தமிழக அரசு போயிருக்கிறது. நான் வேறு எந்த பொருளிலும் இதை சொல்லவில்லை, எந்த ஆதாயத்திற்காகவும் இதை சொல்லவில்லை. ஒரே ஒரு விஷயத்தை நான் மனதில் வைத்துக் கொண்டு சொல்கிறேன். மதிய உணவு திட்டம் வந்த காலத்தில் கூட நான் இலக்கிய மேடைகளில் பேசுகிற போது ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறேன். நண்பர் சஃபிக்கு நினைவிருக்கும், தேனி சிறுடையானுக்கு நினைவிருக்கும். பள்ளிக்கூடத்திற்கு ஒரு மதிய உணவு சாப்பாடு போட்டு அதை பெருமையாக பேசுகிறீர்களே, குழந்தைகளுக்கு காலையில் பசிக்காதா? காலையில் பசிக்கும் குழந்தைக்கு யார் உணவு தருவார்கள்? மதியம் உண்பதை விடவும் குழந்தை காலையில் உண்பதுதான் மிக மிக முக்கியமானது. குழந்தைகளுக்கு காலையிலும் உணவு தருவதை பற்றி பேசாமல் மதிய உணவை சத்துணவாக்கி சத்துணவில் முட்டை போட்டு எல்லாவற்றையும் உயர்த்தியதை நான் கேள்வி கேட்டிருக்கிறேன். எல்லா அரசுகளுக்கும் எதிராகவும் பேசியிருக்கிறேன். ஏன் தெரியுமா? இந்த உலகத்திலேயே பெரிய தீமை, பெரிய நோய் பசிதான். இந்த உலகத்திலேயே பெரிய துன்பம் பசிதான். எல்லா துன்பங்களுக்கு காரணம் ஆசை என்று சில பேர் பேசுவார்கள். ஒரு நாளும் கிடையாது. எல்லா துன்பங்களுக்கும் ஆசை ஒருபோதும் காரணம் இல்லை. எல்லா துன்பங்களுக்கும் ஆசை காரணம் என்று புத்தன் சொன்னது வேறு பொருளில். ஆசை என்று புத்தன் சொன்னது பிறர் பொருளுக்கு ஆசைப்படுவதை. ஆசை எல்லா வயதிலும் ஒரே மாதிரி இருக்குமா? 5 வயது குழந்தைக்கு என்ன ஆசை இருக்கும்? ஒரு மிட்டாய் கொடுத்தால் மகிழ்ச்சி தான், இல்லையா? ஒரு 20 வயது பையனுக்கு ஒரு பைக்கோ சைக்கிளோ வாங்கி கொடுத்தால் ஆசை போதும். ஒரு 25 வயது பையனுக்கு காதலிக்க ஒரு பெண் கிடைத்தால் போதும். ஒரு 30 வயது பையனுக்கு என்ன ஆசை இருக்கும்? ஒரு வேலை கிடைக்க வேண்டும், ஒரு திருமணம் நடக்க வேண்டும். 50 வயது ஆளுக்கு என்ன ஆசை இருக்கும்? பிள்ளைங்க நல்லா படிக்கணும், கெட்ட பேர் சம்பாதிக்க கூடாதுன்னு இருக்கும். 70 வயசுல என்ன ஆசை இருக்கும்? எந்திரிச்சு நிக்க முடிஞ்சா சந்தோஷம் இருக்கும், இல்லையா? 80 வயசுல என்ன இருக்கும்? காலையில நிம்மதியா பாத்ரூம் போயிட்டா பெரிய வெற்றி. அப்ப ஆசையே என்ன இருக்கும்? அவ்வளவுதான் இருக்கும். அப்ப ஆசை வயதுக்கு தகுந்தது மாதிரி மாறுமா? மாறுமா மாறாதா? ஏன் பேசவே கூடாதா? எனக்கு தெரியல. எனக்கு நான் ஒன்று சொல்லட்டுமா? மார்ட்டின் லூதர் கிங்கோட மேற்கோள் தான், இந்த உலகத்தின் பெரும்பான்மையான தீமைகளுக்கு காரணம் தீயவர்கள் அல்ல, நல்லவர்களின் மௌனம். ஆசை எல்லா வயதுக்கும் ஒன்றாக இருக்குமா? இருக்காது. வயதுக்கு ஏற்ப ஆசை மாறுமா? மாறும். ஆசையால் அழிவு வருமா? வராது. துன்பம் வரலாம், அழிவு வருமா? வராது. ஆசை கொல்லுமா? கொல்லாது. கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டா தப்பா? ஒரு தப்பு இல்லையே. ஆசைகள் தவறில்லை. ஆசைகள் வேறு வேறானவை. ஆசைகள் பருவத்திற்கொப்ப மாறுகிறவை. ஆனால் தொப்புள் கொடி அறுத்த நிமிடத்தில் இருந்து உயிர் மூச்சு நிற்கிற வரையில் விலகாத துன்பம் எது? பசி. அதனால்தான் ஒருவனை கூப்பிட்டு அவனுக்கு உபதேசம் செய்வதற்கு முன்பு
நீ நல்லவனாக இரு, பொய் பேசாதே, நல்லவரோடு கூடி வாழ் என்றெல்லாம் சொல்லுவதற்கு முன்பாக, எந்த நீதியும் சொல்வதற்கு முன்பாக, அவன் சாப்பிட்டு விட்டானா, அவன் பசி இல்லாமல் இருக்கிறானா, பசி இல்லாமல் இருந்தால்தானே சொல்வது அவன் காதில் விழும், அவன் புத்தியில் ஏறும் என்பதற்காக உபதேசங்களுக்கு முன்பாகவே வந்தவன் யாராக இருந்தாலும் அவனுக்கு உணவு தர வேண்டும் என்று ஒரு அடுப்பை ஏற்றி வைத்தார் வள்ளல் பெருமான். அது இன்றைக்கும் எரிந்து கொண்டிருக்கிறது. உலகத்தில் எங்காவது ஒரு இடம் சொல்லுங்கள், நீங்கள் அணையாத அடுப்போடு ஒரு அமைப்பு உலகத்தில் எங்கேயாவது சொல்லுங்கள். என்ன வளர்ந்த நாடு, என்ன வளர்ந்த நாடு? பிறருக்கு உணவு தருவதில் நீங்கள் வளர்ந்தவர்களா? இல்லை. பசியின் துன்பம் தெரிந்தது. வந்தவருக்கு உணவளிப்பதற்காக அடுப்பேற்றி வைத்த வள்ளல் பெருமான் வாழ்ந்த நாடு இந்த நாடு. வருவிருந்தோம்பி செல்விருந்து பார்த்திருப்பான், நல்விருந்து வானத்தவர்க்கு என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பசித்தவனுக்கு உணவு தருவதை பற்றி எழுதியது தமிழ். தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் மகாகவி பாரதியார். என்ன பொருள்? உலகத்தை அழிப்பதா? இல்லை. தனி ஒருவனுக்கு தனி ஒருவன்னா யார்? என்னை மாதிரி உங்களை மாதிரி வீட்டுக்கு போனா நீ சாப்பிட்டியா, சாப்பிடலையா, ஏன் இவ்வளவு நேரம் சாப்பிடல, போன்ல கூப்பிட்டு மாப்பிள்ளை சாப்பிட்டியா, மச்சான் சாப்பிட்டியா, ஐயா சாப்பிட்டீங்களான்னு கேட்பதற்கு உறவென்று யாரும் இல்லாத, நட்பென்று யாரும் இல்லாத, துணை என்று யாரும் இல்லாத, நீ சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்கு நாதி இல்லாத தனி ஒருவன் இருக்கான் பாருங்க. அந்த சொல்லுக்கு அதான் அர்த்தம், தனி ஒருவன். அந்த தனி ஒருவனுக்கும் உணவு இருக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் இந்த உலகத்தை அழிக்கலாம் என்று பாரதி சொன்னதன் பொருள் உலகத்தை அழிப்பதல்ல, தனி ஒருவனுக்கும் உணவு தருவது. அந்த பசியை, அதுவும் குழந்தையின் பசியை எங்கும் இல்லாத சிறப்பாக 2 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டில் அரசு பள்ளிக்கூடங்களுக்கு வரும் குழந்தைகளுக்கு காலை உணவு வழங்கப்படும் என்கிற ஒரு திட்டத்திற்காகவே நான் வள்ளல் பெருமானின் பெயரால் சொல்கிறேன், பசியால் துன்புற்றவன் என்கிற பெயரால் சொல்கிறேன். பசி என்றால் என்ன என்று தெரிந்தவன் சொல்கிறேன். 3 நாட்கள் உணவில்லாமல் சுருண்டு கிடந்து பசியின் துன்பத்தை அனுபவித்தவனாக சொல்கிறேன். குழந்தைகளுக்கு சோறு போடுகிற ஒரு அமைப்பும் ஒரு அரசாங்கமும் நிலைத்திருக்க வேண்டும் என்று நான் வழிமொழிவேன். வேற எதுவும் கிடையாது, வேற எந்த நோக்கத்திற்காகவும் இதை சொல்லவில்லை. Giving food to children, அதுவும் பள்ளிக்கூடத்துக்கு வரும் குழந்தைகள். விளைவு என்ன தெரியுமா உங்களுக்கு? இன்றைக்கு தமிழ்நாட்டில் நான் உங்களை கேட்கிறேன், 15 ஆண்டுகளுக்கு முன்பு, 20 ஆண்டுகளுக்கு முன்பு டீ கடையில், சாராய கடையில், கார் மெக்கானிக் கடைகளில், இருசக்கர மோட்டார் ரிப்பேர் செய்யும் கடைகளில் 8 வயது 10 வயது பையன்களை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா இல்லையா? இன்றைக்கு இல்லை. ஆமாவா இல்லையா? ஒரு குழந்தை கூட வீதியில் இல்லாமல் 100% 10 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை ஆரம்ப பள்ளிக்கு அரவணைத்துக் கொண்ட கல்வி புரட்சிக்கு சொந்தக்காரர்கள் தமிழர்கள். உணவளித்து. ஏன் இவ்வளவும்? எதற்கு? கல்விக்காக. ஏன்? கல்வி என்ன செய்யும்? கல்வி உயர்த்தும், கல்வி சிந்திக்க வைக்கும், கல்வி விஞ்ஞான பூர்வமாக யோசிக்க வைக்கும், கல்வி துன்பம் வருகிற போது கடந்து வருகிற ஆற்றலை கொடுக்கும், கல்வி பிறருக்கு உதவும் மனப்பான்மையை தரும். கல்வி கிடைத்தால், ஒரு வேலை கிடைத்தால், உண்ணுகிற உணவுக்கும் உடுத்துகிற உடைக்கும் இருக்கிற இடத்திற்கும் யார் வீட்டு வாசலிலும் போய் நிற்காத ஒரு சுயமரியாதை உள்ள வாழ்க்கையை எது கொடுக்கும்? கல்வி கொடுக்கும். அது கொடுத்தால் கல்வி பெற்றவன், பொருளாதார ரீதியாக விடுதலை பெற்றவன் என்ன செய்வான்? சுயமரியாதையோடு ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்க என்றால், ஜாதியால் மதத்தால் வேற்றுமைகள் பாராட்டிய ஒரு சமூகத்தில் சமமற்ற தன்மை குறையுமா கூடுமா? குறையும். It will decrease inequality. நிச்சயமாக குறையும். யாரை வீதிக்குள் விடமாட்டேன் என்று சொன்னார்களோ, எவன் செருப்பணிந்து வரக்கூடாது என்று சொன்னார்களோ, எவன் கோவிலுக்குள் வரக்கூடாது என்று சொன்னார்களோ, அவனே IAS வாங்கிவிட்டால், அவனே அதே ஊருக்கு கலெக்டராக வந்துவிட்டால், மறுத்தவர்கள், தடுத்தவர்கள் இடுப்பில் துண்டு கட்டிக்கொண்டு மனு கொடுப்பார்களா இல்லையா?
அப்படி அதிகார திமிரை, ஜாதி திமிரை, மத திமிரை, வேறுபாட்டை களைந்து தோளில் கிடந்த துண்டை இடுப்புக்கு இறக்கியது கல்வி. ஏழையின் இடுப்பில் இருந்த துண்டை தோளுக்கு உயர்த்தியது கல்வி. ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்கிறது. ஐயா சாமி அப்படின்னு கட்டுனவன் தூக்கி மேல போட்டான், படிப்பு வந்துருச்சு. ஆமா, உனக்கு எதுக்குடா படிப்புன்னு சொன்னவன் படிச்சவனை பார்த்தா ஐயா பார்த்து செய்யுங்கன்னு துண்டை இடுப்புல கட்டிட்டான். அதிகாரத்தின் துண்டை தோளில் இருந்து இடுப்புக்கு இறக்கியது கல்வி. ஏழையின் இடுப்பில் இருந்த துண்டை தோளுக்கு உயர்த்தியது கல்வி. அதுதான் அழகு. அதை தமிழர்கள் இன்றைக்கு நேற்று இல்லை, என்றைக்கும் பாடியிருக்கிறார்கள். ஒரு நாலடியார் ஒரு பாட்டு இருக்கிறது. குஞ்சி அழகு அழகல்ல, குஞ்சின தலைமுடி. குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டல் அழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல. நல்லா ட்ரெஸ் போட்டிருக்கியா, அழகு இல்லை. அல்ல அழகா சீவி இருக்கியா, அழகு இல்லை. அல்ல மஞ்ச பூசி சுத்தமா இருக்கியா, அழகு இல்லை. அப்ப அதெல்லாம் அழகு இல்லைன்னா எது அழகு? குஞ்சு அழகும் கொடுந்தானை கோட்டல் அழகும் மஞ்சள் அழகும் அழகு அல்ல. அது அல்ல, அது அழகு இல்லை. பின் எது அழகு? நெஞ்சத்து நல்லம் யாம். நான் மனதார சொல்கிறேன், நான் நேர்மையானவன். மனதார சொல்கிறேன், நான் நல்லவன். நெஞ்சத்து நல்லம் யாம் என்னும் நடுநிலைமையால் கல்வி அழகு. அழகு வெறும் கல்வி அல்ல. நெஞ்சத்து நல்லம் யாம், மனப்பூர்வமாக நான் நேர்மையானவன், தூய்மையானவன் என்று, நடுநிலைமையானவன், எல்லோரையும் சமமாக பார்க்கிறவன் என்று சொல்லுகிற கல்விதான் அழகு. அதுதான் அழியா அழகு. எளிதாக யோசித்து பாருங்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டில் எத்தனை ராஜாக்கள் இருந்திருப்பார்கள்? இருந்திருப்பாங்களா இல்லையா? எத்தனை பிரபுக்கள் இருந்திருப்பார்கள்? எத்தனை ஜமீன்தார்கள் இருந்திருப்பார்கள்? பெரும் செல்வந்தர்கள் இருந்திருப்பார்கள். ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு பிறகு வாழுவது வள்ளுவன் ஒருவன் தான். ஆமா இல்லையா? சேரர் குடியில் எத்தனை இளவரசர்கள் இருந்திருப்பார்கள்? எத்தனை ராஜாக்கள் இருந்திருப்பார்கள் சேரர் குடியில்? வாழ்வது இளங்கோ மட்டும்தான். அது ஒரு எளிய கேள்வி கேட்கிறேன். பாரதியார் எங்கே பிறந்தார்? எப்படி தெரியும் உங்களுக்கு? படித்ததால் தெரியும் என்பது மட்டும் இல்லை. நீங்கள் படிக்கிற இடத்திற்கு பாரதியார் வந்து விட்டார். தன் கல்வியால் பாரதியார் உயர்ந்தார். 9 மொழிகளில் எழுதவும் பேசவும் கற்றுக்கொண்டார். 9 மொழிகளில் எழுதவும் பேசவும் கற்றுக்கொண்ட பிறகு பாரதியார் பாடினார், யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கே காணோம். 1882 ஆண்டு, ஏறக்குறைய 140 ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்தவன் எந்த ஊரில் பிறந்தான் என்று உங்களுக்கு தெரிகிறது? நான் கேட்கிறேன், 1882 ஆண்டு உங்கள் பாட்டனும் என் பாட்டனும் எந்த ஊரில் பிறந்தார்கள்? எந்த ஊரில் வாழ்ந்தார்கள்? தெரியாது. ஆனால் 143 ஆண்டுகளுக்கு முன்பு உங்கள் மாவட்டத்தில் இல்லை, நம் மாவட்டத்தில் இல்லை, வேறு எங்கோ ஒரு தொலைவான ஒரு சின்ன ஊரில், ஒரு இழைத்த தெருவில், ஒரு இருண்ட அறையில் பிறந்தவன் உலகம் பூராவிலும் ஏன் போற்றப்படுகிறான்? கல்வி. ஒரு ஒட்டுமொத்த சமூகமும் கல்வி கற்க வேண்டும் என்று பேசியவன். காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொள்ள பாப்பா. நான் உண்மையில் இந்த குழந்தை கதையை சொல்லியிருக்க மாட்டேன். நீங்கள் தந்த படத்தில் குழந்தை படம் இருந்தது. அந்த நினைவு பரிசுக்காக நான் உங்களை பாராட்டுகிறேன். கல்வி அங்கேயிருந்து தான் தொடங்க வேண்டும். கல்வி எதற்கு? நம் குழந்தைகளுக்கு தானே. நம் குழந்தைகள் கற்று மேலே வருவதற்கு தானே. நான் இந்த அரங்கில் கூடியிருக்கிற பெருமக்களுக்கு மிகுந்த பணிவோடு சொல்கிறேன், மிகுந்த தாழ்மையோடு சொல்கிறேன். குழந்தை ஆட்சித்தலைவராக வர வேண்டும், என்ஜினியராக வர வேண்டும், டாக்டராக வர வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால் மட்டும் போதாது. வெறும் ஆசை இலக்குகளை அடைவதற்கு ஒருபோதும் பயன் தராது. குழந்தை அந்த இடத்திற்கு போவதற்கான கல்வியும் வாசிக்கும் சூழலும் வீட்டில் இருக்க வேண்டும். நான் இன்னும் நுட்பமாக சொல்கிறேன். பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் குழந்தையை விட்டு விட்டு என்ன சொல்கிறோம்? நாங்கள் வீட்டில் பார்த்துக்கிற மாதிரி பிள்ளைய பார்த்துக்கங்கன்னு சொல்கிறோமா? அப்படி சொல்வதற்கு நமக்கு உரிமை உண்டா? உண்டு. பணம் கட்டுகிறோம் சொல்கிறோம், பணம் கட்டாவிட்டாலும் சொல்லலாம்.
குழந்தையை வீட்டில் பார்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கங்க. பள்ளிக்கூடம் வீடு போல இருக்க வேண்டும் என்று விரும்பினால் மட்டும் போதாது, வீடு பள்ளிக்கூடம் போல இருக்க வேண்டும். குழந்தை எப்போதும் படிப்பதற்கான ஒரு சூழலை வீடு உருவாக்கி வைத்திருக்க வேண்டும். படிடா 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 அப்படின்னு 10 சிலபில் அவங்ககிட்ட சொல்லிட்டு நீங்க எருமச்சாணி மாதிரி உட்கார்ந்து டிவிக்கு முன்னால டிவி பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, அல்லது மொபைலை வச்சுக்கிட்டு அதுல ஏதோ ஒரு உலக விஷயத்தை கத்துக்கணும்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா, அவன் அங்கிருந்து பார்க்கறவன் என்ன நினைப்பான்? குழந்தைகள் வெளியே சொல்ல மாட்டாங்க, ஆனா மனசுக்குள்ள நினைப்பான். ஆமா, அப்பான்னா அப்பாவா இருக்கணும், அம்மானா அப்பான்னா டப்பாவா இருக்கக்கூடாது, அம்மானா சும்மா இருக்கக்கூடாது. நீங்க சேர்ந்து படிக்கணும். நான் இன்னும் கூட ஒரு ரகசியம் சொல்றேன், நீங்க படிக்க கூட வேணாம், நீங்க படிக்கிற மாதிரி நடிச்சா கூட போதும். ஆமா, ஐயே இவன் படிக்கிறானே அப்படின்னு நம்பி புள்ள படிக்க ஆரம்பிச்சிடும். நீ தலைகளாக கூட புத்தகத்தை வச்சுக்கோங்க, படிக்கிற மாதிரி நடிச்சா கூட போதும். ஆனா ஒரு 50 புத்தகம் வீட்டில் இருக்கணும், 50 புத்தகம் வீட்டில் இருக்கணும். நீங்க குழந்தைகளோடு சேர்ந்து படிக்கணும். காலையில் எந்திரிச்ச உடனே எது முஞ்சில முடிக்கிறீங்க? அது உண்மையிலே எதுக்கு கண்டுபிடிச்சான்? ஒருத்தன் இன்னொரு கூட பேசுறதுக்கு தான் கண்டுபிடிச்சான். ஆனா அது வந்ததுக்கு பிறகு எவன் கூட பேச மாட்டேங்கிறான். ஒரு வீட்டுக்குள்ள போனீங்கன்னா 5 போன் இருக்கு, 5 சார்ஜர் இருக்கு, 5 பேரும் அந்த குடும்பத்தில் பிறந்ததுக்காக வெக்கப்பட்டுக்கிட்டு அவமானப்பட்டுக்கிட்டு தலையை குனிஞ்சுக்கிட்டு அதையே நோண்டிக்கிட்டு இருக்கான்னா வேணாம். இந்த ஒரு காய்கறி வெட்டி போது ஒரு அழகாக வெட்டினார். இந்த யாரெல்லாம் பார்த்தீங்கன்னு தெரியாது. தம்பி, நீங்க சொன்னதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது ஒன்று இருந்துச்சு. உட்காருங்க. அழகாக காய்கறி வெட்டினார். நான் கூட கேட்டேன், இவ்வளோ அழகாக வெட்டினா அது எப்படியா சாப்பிட்றதுன்னு. அவ்வளோ அழகாக வெட்டினார். அவர் இன்னொன்று சொன்னார், நான் செய்கிறேங்கிறத பார்த்துட்டு நீயும் செஞ்சிடாத, கையில் கீழே வெட்டிக்குவேன். முதல்ல காய்கறி வெட்ட பழகு. அது என்னன்னா, வீட்டில் அம்மா சமைக்கிற போது, மனைவி சமைக்கிற போது கூட உட்கார்ந்து காய்கறியை வெட்டி கொடுத்து பழகிட்டீங்கன்னா அப்புறம் பண்ணுனார். அப்புறம் பண்றானோ இல்லையோ, நீங்க சொன்னதே எனக்கு பிடிச்சிச்சு, உண்மையிலேயே பாராட்டுறேன். நல்லா திங்க பழகுன நம்ம ஆளு கூட உட்கார்ந்து காய் வெட்டி கொடுக்க மாட்டான். ஆமா, ஏன் குழந்தைன்னு சொல்லுவான். வெளிக்கு போனா கத்தி கூப்பாடு போடுவா, இங்க வந்து பாரு, இங்க வந்து பாரு. ஏன் நீ எடுத்துட்டீங்கன்னா என்ன ஆவ? குளிக்க போகும்போது துண்டு எடுக்காம, எனக்கே தெரியும் எத்தனை பேர் இருக்கா. நான் இங்க பெண்கள் குறைவாக தான் இருக்காங்க, ஆனா நான் சொல்லித்தர்றேன். எவனாவது குளிக்கிறதுக்கு துண்டு எடுத்துட்டு போகாம பாத்ரூம்ல போய் இருந்துக்கிட்டு துண்டு கொண்டு வான்னு கேட்டானா ஒரு 2 மணி நேரமாவது கொடுக்காம இருங்க, என்ன பண்றாலும் பார்ப்போம். ஆமா, அவன் குளிக்க போறான், துண்டு எடுத்துட்டு போக மாட்டான். இந்த வீட்டில் பேப்பர் அப்படி இருக்கும். வீட்டில் நீங்க பார்த்துருக்கீங்களா? டேபிளில் பேப்பர் இருக்கும். செல்வி பேப்பர் எடு. ஆமா, அந்த அம்மா கிச்சன்ல பால் வச்சிருக்கோம், அடுப்பு வச்சிருக்கோம். அதை விட்டுட்டு வந்து அந்த ஒரு 7 அடி தூரத்தில் இருக்கிற அந்த பேப்பர் அந்த அம்மா எடுத்து கொடுத்துட்டு போன பிறகு அங்க பால் பொங்கிருச்சுன்னா என்ன அக்கறையே இல்லையா உனக்கு? அது பால் பொங்காம சமைக்கவே உனக்கு தெரியாதா? இதெல்லாம் நம்ம வச்சிருக்கோம். அப்புறம் குழந்தைகிட்ட என்ன பேசுறதுன்னே தெரியல. குழந்தைகளோட படிக்கணும். நான் முதல்ல சொன்னேன், அதான் சொன்னேன்ல, என் வீடு படித்தது. பாட்டி படித்தாள், அம்மா படித்தாங்க, அப்பா படிச்சாங்க, நானும் படித்தேன். படிப்பதற்கான ஒரு சூழல் இருந்தது, புத்தகங்கள் இருந்தது. பிறகு நண்பர்கள் படிக்க ஆரம்பித்தார்கள். படிக்கும் நண்பர்களை பார்த்து தேர்ந்தெடுத்துக் கொண்டேன், அவர்களோடு இருந்தேன். நீங்க என்ன அப்படியே தலைகீழா குழந்தைகிட்ட என்ன பேசணும்னு தெரியணும். முதல்ல ஒரு பெரிய செட்டு, இதெல்லாம் அடிப்படையான கல்வி. குழந்தைகிட்ட சொல்றாங்க, இந்த பாரு, நீ ஒண்ணு என்ன காப்பாற்ற வேணாம், நீ சம்பாரிச்சுக்க, நீ பிழைச்சுக்க, நான் என்னை காப்பாத்திக்குவேன். நீ சொல்றாங்களா இல்லையா? இது எப்போ ஆரம்பிப்பாங்க? அவனுக்கு 13-14 வயசு இருக்கும்போதே இது ஆரம்பிச்சிடும். நீ பிழைச்சுக்க, நீ வேலையை பார்த்துக்க, நீ ஒன்று எந்த ஆணையும் பிடுங்க வேணாம், நானே பிடுங்கிக்குவேன், நான் பார்த்துக்கிறேன், நீ போ, நீ போடா. இது 25 வயசு வரைக்கும் இதையே வேற வேற வார்த்தை சொல்லிக்கிறான். அவன் கல்யாணமான ஒன்று கிளம்பிடுறான்.
அவன் கல்யாணமான உடனே கிளம்பின உடனே ஊரே கூட்டி வச்சு அழுவாங்க. பால் ஊட்டி வளர்த்து கிளி, பழம் கொடுத்து பார்த்த கிளி இப்படி விட்டுட்டு போறானே, நீ தானே சொன்ன 12 வருஷமா, ஏன் இப்படி சொல்லி பாரு, இப்படி சொல்லி பாரு மகனே, எனக்கு எவ்வளவு பொருள் இருந்தாலும் எவ்வளவு சம்பாதித்தாலும் ஓய்வூதியம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஒருவேளை எதிர்காலத்தில் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் என்னானாலும் பரவாயில்லை மகனே, எனக்கு எவ்வளவு பணம் இருந்தாலும் பரவாயில்லை, நீ படித்து சம்பாதித்து என் மகனே மகளே நீ கொண்டு வந்து கொடுக்கிற முதல் மாத சம்பளத்திற்காக பசித்திருக்கிற ஒரு ஏழை உணவுக்கு காத்திருப்பது போல் அப்பாவும் அம்மாவும் காத்திருப்போம் என்று பேசினால் குழந்தையின் அன்பும் பாசமும் உயருமா குறையுமா? கூடுமா குறையுமா? கூடுமா குறையுமா? கூடு சேர்ந்து இப்போ பாருங்க கூடும். ஆமா, கவனமாக குழந்தைகிட்ட பேசுங்க. குழந்தைகளின் கல்வி நமக்கு முக்கியம். அதுதான் குழந்தைகளுக்கு அளவு சேர்க்கும். எனக்கு தெரியும், ஒரு சின்ன தகவல் மட்டும் சொல்லி, டைம் ஆயிடுச்சு இல்லையா, 5 நிமிஷம். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹவுஸ் ஓனர் அண்ணா நகரில், இதை மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சுடுறேன். கொஞ்சமாவது எவ்வளோ ரொம்ப பேச்சு போகிறா, ரொம்ப சீரியஸாக போயிடுச்சு சார், கொஞ்சமாவது காமெடி வேணும். அதுதான் அவர் ஹவுஸ் ஓனர். அவருக்கு இன்னொரு வீடு இருக்குது, அதை வாடகைக்கு விட்டுருக்காரு. வாடகைக்கு வீட்டில் இருக்க படிக்கிற பொம்பளை பிள்ளையும் இவர் பையனும் ஒரே பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க. ஆமாம், குவார்டர்லி எக்ஸாம் ரிசல்ட் வந்துருச்சு. அந்த பிள்ளை 90 மார்க்கு. யார்? வாடகை குடியிருக்கிற வீட்டுக்கார பிள்ளை 90 மார்க்கு, இவர் பையன் 70 மார்க்கு. ஹவுஸ் ஓனர் பையன் 70 மார்க் வாங்கி டெனண்ட் பிள்ளை 90 மார்க் வாங்கலாமா சார்? நீதியா சார் இது? அவனை கூப்பிட்டு, நம்ம வீட்டில் குடியிருக்காங்க, சோத்துக்கு இல்லாமல் நம்ம வீட்டில் வந்து குடியிருக்கிறாங்க, அவன் பிள்ளை 90 மார்க் வாங்குது, பாடுறா பாரு, 70 மார்க் வாங்குற பாடுறா. அவன் என்ன செய்வான்? முடிஞ்சு ஆஃப் வேலை முடிஞ்சிச்சு. 40 மார்க். யாரு? 70 மார்க் வாங்கினவன். என்னடா போனது கூட 70 மார்க்கு, இப்போ என்னடா 40 மார்க்கு? அவன் ஒரு பதிலும் சொல்ல மாட்டான். ஏன்னா நம்ம வந்து பிள்ளைகிட்ட பேசும்போது பார்த்துருக்கீங்கன்னா, திட்டும்போது அவன் பார்த்தாலும் என்ன சொல்லுவோம்? திட்டும்போது அவன் பார்த்தான்னா, என்ன முறைக்கிற அப்படின்னா, சரி இந்த ஆள் இப்படி சொல்றானேன்னு அவன் புரிஞ்சான்னு வச்சுக்கோங்க. பேசிட்டு இருக்கேன்ல, அங்க என்ன பார்வை, இங்க பாரு. அவன் ஒரு பதிலும் சொல்லாம அப்படியே நிக்கிறான். என்னடா 40 மார்க்கு, ஏன்டா 40 மார்க்கு? அவன் மனசுக்குள்ள சொல்லிக்கிறான், சும்மா இருந்து என்னை கூப்பிட்டு அந்த பிள்ளைய பாடுறான்னு சொன்னது யாரு? சும்மா இருந்தவனை கூப்பிட்டு அந்த பிள்ளைய பாடுறான்னு நீ தான் சொன்ன. அப்புறம் பார்த்ததுக்கு பிறகு மார்க் குறையுமா கூடுமா? குறைஞ்சாதான் சரி. அது அப்ப என்ன பேசணும்? கவனமா குழந்தைகள்கிட்ட பேசணும். குழந்தைகளின் கல்வி நமக்கு முக்கியம். நான் ஒன்றை திரும்ப சொல்கிறேன் உங்களுக்கு, 20 வயது வரை 25 வரை படிக்கிற வரையில் உங்கள் குழந்தைகள் உங்களுக்கு பெருமைக்குரியவர்கள், உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் உரியவர்கள். அவர்களை விட கெட்டிக்காரர்கள் யாருமே இல்லை என்று நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள். எந்த பிள்ளையோடு சேர்ந்தாலும் ஒருவேளை உங்கள் பிள்ளை கெட்டு போனால் அதற்கு சேர்ந்த பிள்ளைதான் காரணம் என்று நம்புகிற அளவுக்கு உங்கள் பிள்ளை நல்ல பிள்ளை என்று நீங்கள் நம்புகிறவர்கள். ஆனால் 24, 25 வயது குழந்தை படிக்கிற வரையில் மட்டும்தான் அந்த வண்டி ஓடும். படித்து முடித்து வெளியே வந்ததற்கு பிறகு அவனது அன்றாட தேவைகளுக்கு உங்கள் வீட்டு வாசலில் உங்கள் பையை எதிர்பார்த்து, உங்கள் சொந்த வீட்டுக்குள்ளேயே உங்கள் பையன், உங்கள் சொந்த வீட்டுக்குள்ளேயே, திரும்ப சொல்கிறேன், உங்கள் சொந்த வீட்டுக்குள்ளேயே நீங்கள் வளர்த்த பிள்ளை 25 வயதில் ஒரு பிச்சைக்காரனை போல் அவனது சிறிய தேவைகளுக்காக கையேந்தி உங்கள் வீட்டு வாசலில் உங்கள் வீட்டுக்கு உள்ளேயே நிற்கும் நிலைமை வரக்கூடாது என்று விரும்பினால், புத்தக திருவிழாவில் இருந்து குறைந்தது 10 to 50 புத்தகங்களை வாங்கி கொண்டு போய் வாசிக்கும் பழக்கத்தை, புத்தகங்களின் மீதான காதலை, பொது அறிவை வளர்த்துக் கொள்ளும் பண்பை நீங்களும் வளர்த்துக் கொள்ளுங்கள், குழந்தைகளுக்கு உண்டாக்குங்கள். ஏனென்றால் வெள்ளத்தால் அழியாது எது? கல்வி. வெந்தணலால் வேகாது, வேந்தரால் கொள்ளத்தால் முடியாது, கொடுத்தாலும் நிறைவின்றி குறைவராது.
அப்படியானால் அழியா அழகு எது? தோற்றம் அல்ல, பணம் அல்ல, உங்கள் ஜாதி அல்ல, உங்கள் மதம் அல்ல, அதெல்லாம் மண்ணாங்கட்டி. ஆமா, அதெல்லாம் இல்லை. அது அது உங்களுக்கு எந்த பெருமையும் தராது. அது உங்கள் நம்பிக்கையை வேணுமானால் அது காப்பாற்றுமே தவிர அதை முன்னிறுத்தி அதை அடையாளமாக வைத்துக் கொண்டு ஒரு சமூகத்தை நீங்கள் அணுகினால் ஒரு பயனும் உங்களுக்கு விளையாது. உங்கள் அடையாளம் கல்விதான். இதோ இந்த மேடையில் 5 பேர் அமர்ந்திருக்கிறோம். ஒரு பெண்மணி அமர்ந்திருக்கிறார், மாவட்ட ஆட்சித்தலைவரின் நேர்முக உதவியாளர். இந்த இடத்திற்கு இந்த பெண் எப்படி உயர்ந்தார்? கல்வியால். எங்களுக்கு சமமாக ஒரு பெண் அமர்ந்திருக்கிறார். அவர் கையால் தரும் விருதை அவரை விட வயதில் மூத்தவனாக நான் தலை தாழ்ந்து வணங்கி பெற்றுக் கொள்கிறேன் என்றால் அது கல்வி தந்த உயரம் இல்லையாமா? இப்படித்தானே நம் பிள்ளைகள் ஆக வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். உங்கள் பிள்ளைகள் உங்கள் வீட்டிற்குள்ளேயே பிச்சைக்காரர்களாக மடியேந்தி உங்களிடத்தில் நிற்கிற ஒரு வாழ்க்கை வருவதற்கு முன்பால் அழியா அழகுடையது கல்வி என்பதை குழந்தைகளுக்கு உணர்த்துங்கள். நீங்களும் உணருங்கள். புத்தகங்களை வாங்கி சேமியுங்கள். புத்தகங்களோடு வாழுங்கள். புத்தகங்கள் இல்லாத வீடு கல்லறைக்கு ஒப்பானது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.